அதாவது கேட்டகரைசேஷன் எழுதணும். இப்போ நீங்கள் இந்த 3 எழுதுறீங்கன்னா ஏரோப்ளைனு, ரோட்டார் கிராஃப்ட், ஹைபிரிடு, அன்மேன்ட் ஏர்கிராஃப்ட் சிஸ்டம், இதுக்கு வந்து கேட்டகரி. இது இந்த 3க்கும் பேர் வந்து கேட்டகரி. அதுக்கடுத்து சப் கேட்டகரி, அதுக்கடுத்து கிளாசிபிகேஷன்ஸ். நீங்க இப்ப 3 எழுதுறது கேட்டகரின்னு ஒரு தலைப்பு போட்டு 3 எழுதணும். சப் கேட்டகரி அப்படின்னு சொல்லி போட்டு சப் கேட்டகரி போட்டு இது 3 எழுதணும். ஏன்னா நீங்க பறக்கிற விமானம், நீங்க பறக்கிற ட்ரோனு, அது என்ன டைப் ஆஃப் ட்ரோனு, என்ன கேட்டகரி, அதோட சப் கேட்டகரி என்ன அப்படின்னு சொல்லி தெரியணும். இப்ப கடையில் பொருள் வாங்க போகும்போது நம்ம வந்து கரெக்டான பொருள் பெற சொன்னாதான் வாங்க முடியும். பருப்பு வகைகளில் ஏகப்பட்ட பருப்பு இருக்கு. அதாவது உளுந்து பருப்பு வேணுமா, தோல் பருப்பு வேணுங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள். அப்ப இப்ப ட்ரோனு, நீங்க அந்த டிஜே ட்ரோனு, வீடியோகிராஃபி எடுக்கிற ட்ரோனு அதெல்லாம் இதெல்லாம் எதில் வரும் அப்படின்னா இந்த ரோட்டார் கிராஃப்ட் தான் வரும். ஏரோப்ளைன் அது உங்களுக்கு தெரியும். ஹைபிரிட் அப்படின்னா ரெண்டும் கலந்து தான் ஹைபிரிட். அதாவது டேக் ஆஃப் ஆகிறதுக்கு அந்த ரோட்டார் ஒர்க் ஆகும், டேக் ஆஃப் ஆன பிறகு ஃப்ளை ஆகிறதுக்கு ஏரோப்ளைன் கான்செப்ட்ல ஒர்க் ஆகும். இந்த 2 வடிவமைப்புமே அந்த ட்ரோனில் இருக்கும். அதுக்கு பேர் வந்து ஹைபிரிட்னு சொல்லுவாங்க. அடுத்து சப்கேட்டகரியை பொறுத்தளவு ரிமோட் பைலட் ஏர்கிராஃப்ட் சிஸ்டம் பிராக்கெட்ல RPAS, RPAS இதோட ஷார்ட் ஃபார்ம் RPAS பிராக்கெட்ல போட்டுருக்கோம். இப்போ நம்ம யூஸ்வலா இதை வச்சு இதுக்குள்ள, அதாவது இதுக்குள்ள இது இருக்கு, இந்த RPAS இருக்கு, அவ்வளவுதான். மற்ற எதையும் இதுதான் நம்ம இப்போதைக்கு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். மற்றது எல்லாத்தையும் கவனத்தோட ட்ரோன் அப்படின்னா ஞாபகம் இருக்கா அப்படின்னா என்ன கேட்டகரி இருக்கு நம்மகிட்ட? ரோட்டார் கிராஃப்ட் கேட்டகரி. என்ன சப் கேட்டகரி இருக்கு? RPAS சப் கேட்டகரி, ரிமோட் பைலட் ஏர்கிராஃப்ட் சிஸ்டம். அதுக்கடுத்து மாடல் RPAS. இது வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ட்ரோன் கிடையாது. இது வந்து எஜுகேஷன் பர்பஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காக உருவாக்கப்படுற ஒரு ட்ரோன். தென் வந்து அட்டானமஸ். அட்டானமஸ் அப்படின்னா டேக் ஆஃப் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். ஒரு சுவிட்சை தட்டி விட்டா அது என்னென்ன வேலையை செய்ய சொல்லணுமோ நம்ம ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டா, சுவிட்ச் ஆன் பண்ணால் அதை அங்கே போய் ப்ரோக்ராம் அந்த வேலையை முடிச்சுட்டு அதில் எங்கே டேக் ஆஃப் ஆச்சோ அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் எழுதிக்கணும். கேட்டகரி சப் கேட்டகரி நான் பார்ப்பேன். ஏன்னா இப்போ இந்த கிளாஸ் வந்தீங்க, அட்லீஸ்ட் நீ பறக்கிறது என்ன ட்ரோனு, அது என்ன வகையில் வருது, என்ன கேட்டகரியில் வருது, என்ன சப் கேட்டகரியில் வருது அப்படின்னு தெரியணும். நீ எதுவுமே தெரியாம கார் வாங்க முடியும், எதுவுமே தெரியாம வந்து நம்ம வந்து பைக் வாங்க முடியாது. டூ வீலரில் ஏகப்பட்ட வகைகள் இருக்கலாம். இந்த அடிப்படை சேர்த்து தான் அவங்க சொல்லிட்டாங்க. இதில் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்போர்ட்ஸ் போடுறது. இந்த அடிப்படையை சேர்த்து நீங்கள் உங்கள் மைண்டில் பதிச்சா அப்படின்னா நீங்கள் இதை எடுத்துக்கிட்டு போகணும். இப்போ நம்ம கேட்டகரி சப் கேட்டகரி பார்த்துட்டோம். இப்போ நீங்கள் எழுதுங்க சொல்லுங்க. கேட்டகரி ஏரோப்ளேன் மட்டும், ஏரோப்ளேன் சப் கேட்டகரி போட்டீங்களா? சரி, இப்போ கைவிடா அதுக்கு அதுக்கு எழுதுலையா? இது எழுதுங்களா? சப் கேட்டகரி, இந்த சப் கேட்டகரியை மட்டும் போட்டு இது 3 எழுதலாம். இது எதையும் மிஸ் பண்ண வேண்டாம். கிளாஸ் போனீங்களா, ஸ்டெம் கிளாஸுக்கு அடிப்படை விஷயமாச்சு அதை வீட்டில் கேட்டாங்கன்னா சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்க, அம்மா அப்பா கேட்டாங்க.
நீங்க